ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூன் 29, 2025. பாபா நமக்கு அனைத்திலும் உயர்ந்த மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை வழங்கியிருக்கிறார். ஏனென்றால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது பலவிதமான வீணான எண்ணங்கள் எல்லாம் முடிவடைந்து விடுகின்றன. மேலும் மகிழ்ச்சியினால் மூளைக்கு நல்ல அதிர்வலைகள் பரவுகின்றன. அதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது. மேலும் யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்களது வீட்டில் ஸ்ரீ லக்ஷ்மியின் வாசம் இருக்கிறது. மகிழ்ச்சியான மனிதர்களுக்கு வெற்றியும் சுலபமாக கிடைத்து விடுகிறது. நமது மகிழ்ச்சி பிறருக்கும் நல்ல பிராப்தியின் அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. தற்காலத்தில் உலகில் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது மிகுந்த கடினமான காரியமாக இருக்கிறது. எவ்வாறு பொருட்களின் விலை அதிகரித்து விட்டதோ அவ்வாறே மகிழ்ச்சியின் விலையும் அதிகரித்து விட்டது. குடும்பங்களில் சொந்தங்களே மகிழ்ச்சியை பறித்து விடுகிறார்கள். கர்மத்தின் களத்திலும் மனிதர்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாததால் மன மகிழ்ச்சிக்கான பல சாதனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனாலும் உள்ளார்ந்த மகிழ்ச்சியின் பற்றாக்குறை இருக்கிறது. ஆனால் நாமோ மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். நமக்கு இந்த வாழ்க்கையில் பகவானுடைய உறுதுணை கிடைத்திருக்கிறது. இதனை முழு நாளும் நினைவில் வைப்போம். பகவானோடு காரியம் செய்யும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவரோ உலக நன்மை என்ற மிகப்பெரிய காரியத்தை ஒப்படைத்திருக்கிறார். அவரது காரியத்தில் அவர் நம்மை துணைவர்களாக ஆக்கிவிட்டார். நாம் அதிகாலை கண் விழித்ததுமே பகவானோடு சந்திப்பு ஏற்படுகிறது. நாம் படிக்கும்போது சுயம் பகவான் நமக்கு கல்வி கற்பிப்பதற்காக வந்துவிடுகின்றார். யோசித்து பார்ப்போம். நாம் சமைப்பது கூட பகவானுக்காகவே. நாம் உணவருந்தும் போது சுயம் பகவானே நம்மோடு இணைந்து உண்பதற்காக வந்து விடுகிறார். நம்மை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யார் இருக்க முடியும்? நாம் முழு நாளும் காரியங்களை செய்யும்போது தனியாக செய்வதில்லை. சுயம் பகவான் நமது குடைநிழலாக எப்போதும் கூட இருக்கின்றார். நம் மூலமாக செய்விக்கின்றார். எனவே நாம் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் தன்னைத்தான் நிறைத்து கொள்வோம். நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது, மேலும் முழு நாளிலும் நமக்கு என்னவெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று நினைவு செய்வோம். பாபா கூறியிருக்கின்றார், உன்னை போன்ற அதிர்ஷ்டசாலி இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் நீ பிரபுவின் பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். எப்படிப்பட்ட பாலனை என்று சிந்தித்து பாருங்கள். அதிகாலையில் சுயம் பகவான் உங்களை எழுப்புகின்றார். பின்னர் கல்வி கற்பிக்கின்றார். பின்னர் பிரம்மா போஜனம் ஊட்டிவிடுகின்றார். இரவு உறங்க வைக்க வருகின்றார். மேலும் கூறுகின்றார், முழு நாளிலும் எனது குழந்தை யாராவது கண்ணீர் வடித்தால் நான் அந்த கண்ணீரை துடைத்து விடுகிறேன் என்கின்றார். மேலும் பாபா கூறியிருக்கின்றார், வெளி உலகத்தவர் இந்த விஷயங்களை கேள்விப்பட்டால் பகவான் இவர்களுக்காக ஃப்ரீயாக உட்கார்ந்திருக்கிறாரா என்ன என்பார்கள். மேலும் பாபா கூறுகின்றார், ஆமாம், இப்போது எங்களுக்காக பகவான் ஃப்ரீயாகவே இருக்கின்றார் என்று நீங்கள் பதிலளியுங்கள் என்கிறார். அவர் எங்களது நண்பர் ஆவார், எங்களது துணைவர் ஆவார். நாங்கள் அவரிடம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம். எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் அவரிடம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவர் எங்களுக்கு உதவி புரிவதற்கு தயாராக இருக்கின்றார் என்று நீங்கள் பிறருக்கு பதிலளியுங்கள் என்கிறார். நமக்கு பகவானுடைய துணை கிடைத்துவிட்டது. அவரது தரிசனம் கிடைத்தால் போதும் என்றே நாம் ஏங்கி வந்தோம். ஆனால் அவர் வந்தவுடன் நம்முடையவராகவே ஆகிவிட்டார். நமது வாழ்க்கை துணைவராக ஆகிவிட்டார். இத்தனை பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை வழங்கக்கூடியதாகும். பாபா நமக்காக ஃப்ரீயாகவே அமர்ந்திருக்கிறார். சிந்தித்து பார்ப்போம். நமக்காக பகவானே ஃப்ரீயாக இருக்கிறார் என்றால் நாம் எந்தளவிற்கு அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமது நல்ல புத்தியை பயன்படுத்துவோம். பகவான் நமக்கு உதவி புரிவதற்காக எப்போதும் தயாராக இருக்கின்றார். புத்தியின் தொடர்பை இணைத்து விட்டால் அவரது உதவியை அனுபவம் செய்யலாம். இந்த அதிகாரத்தினை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்வோம். எனவே இன்று முழு நாளும் பாப்தாதாவை நமது அருகாமையில் அழைப்போம். பாபா, உங்களது தாமத்தை விட்டுவிட்டு எங்கள் அருகாமையில் வந்து விடுங்கள் என்று அழைப்போம். மனதார அழைப்போம். மேலும் 2 தந்தையரும் நமக்காக வந்துவிட்டதை உணர்ந்து பார்ப்போம். பாப்தாதா தனது வரமளிக்கும் கரத்தை என் தலை மீது வைக்கின்றார். ஒவ்வொரு மணி நேரத்திலும் பாப்தாதாவை அவசியம் அழைப்போம். ஓம் சாந்தி.